Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. In this Java Full Stack Web Development series, we are going to learn interesting concepts. This series completely in Tamil language. Let's begin. So first you need to know what is mean by full stack development. நீங்க இதானே எடுத்திருக்கிறது Java full stack. So Java பத்தி அப்ப பேசலாம். First நம்ம பேச போறது என்னதுன்னா full stack development. இந்த full stack developmentல நம்ம 3 parts divide பண்ணிக்கலாமா. The first thing I can say it as front end. Means நம்ம வந்துட்டு நேரா பார்க்கிறது. For example இப்ப நான் வந்துட்டு இங்க நான் ஒரு browser ஓபன் பண்ணேன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு browser ஓபன் பண்ணப்போ type here. For example, நான் introduction டைப் பண்ணிட்டு இருக்கேங்க. Java introduction டைப் பண்ணிட்டு இருக்கேன். So this is my request. நான் இதுதான் பார்க்கணும் நினைச்சிட்டு இருக்கேன். கரெக்ட்டா? So you can able to see it. நம்ம பார்க்கிறதுக்கு ஆயிட்டு இருக்கு. This is called front end. Once I hit the enter, நான் enter hit பண்ண உடனே it is collecting the source. Okay, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கு பாருங்களேன். Java introduction to Java னு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கு. From where it is getting? From the server side. So நம்மளோட ரிக்வெஸ்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு சர்வர் சைடுல இருந்து நமக்கு வேணும்ன்றது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. Server is nothing but what? It's called a backend. It's called backend. சோ நம்மளுக்கு இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா? இத்தனை எல்லாம் எங்கிருந்து கொண்டு வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு பேக் எண்ட் ஃப்ரம் டேட்டாபேஸ். சோ ஃபுல் ஸ்டாக் இஸ் a combination of these three. நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா you need to learn a front end, back end and database. மூணுமே இருக்கணும். கண்டிப்பா மூணுமே பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னா இல்ல. இப்போ உங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, then you can become a front end developer. front end developer ஆயிருக்கலாம். front end developer, user interface developer, that all comes under that only. Okay, UI developer, then web developer. so இது எல்லாமே இது ஒரு பார்ட். ஓகேவா? ஒரு ஃபீல்ட் இது எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் பேக் end மட்டுமே தெரியுமா? சர்வர் சைடு மட்டுமே which cannot be seen. நம்மளுக்கு இப்ப நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கேங்க. நீங்க ரிக்வெஸ்ட் மீன்ஸ் எனக்கு வேணும்ன்றது நான் கொடுத்திருக்கேன், அது நம்ம எல்லாருக்குமே பார்க்கிறதுக்கு ஆயிட்டு இருக்கு. சோ தட் இஸ் கால்ட் ஃப்ரண்ட் எண்ட். இப்ப நம்ம கொடுத்திருக்கிற சோர்ஸ் நம்ம கேட்டிருக்கிறது நம்மளுக்கு தெரியாமவே இந்த லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கு. மீன்ஸ் இட் இஸ் ப்ராசஸ்டு டு வேர்? டு த சர்வர் சைடு. சர்வர் சைடு ப்ராசஸ் ஆயிட்டு நம்மளுக்கு வேணும்ன்றது கொண்டு வந்திருக்கீங்க. சோ அது எங்கிருந்து கொண்டு வந்திருக்கு? அந்த சர்வர் டேட்டாபேஸ்ல இருந்து கொண்டு வந்துட்டு நம்மளோட ரிக்வெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கொடுத்திருக்கு. சோ நம்ம பேக் எண்ட் பார்க்கிறதுக்கு ஆகுதான், which is invisible. database பார்க்கிறதுக்கு which is invisible. that all comes under back end only. okay, இந்த ரெண்டுமே நமக்கு பார்க்கிறதுக்கு ஆகாது, invisible. only front end can be seen. so back end is on server side, clouds. so back end மட்டுமே நல்லா புரிஞ்சிருக்கா? then you can become like a back end developer. என்ன ஆகனா? back end developer மட்டும் ஆகலாம். அடுத்து நீங்க database, you can become like a database developer. database நல்லா புரிஞ்சிருக்கா? you can become like a database developer or database administrator, like that. okay, இதெல்லாம் சொல்றீங்க மேம். front end developer ஆகலாம்னு சொல்றீங்க, back end developer ஆகலாம்னு சொல்றீங்க, database developer ஆகலாம்னு சொல்றீங்க இல்லையா? சோ இதுல என்ன லேர்ன் பண்ண போறோம்? என்ன கான்செப்ட்ஸ் வந்தா எனக்கு front end developer ஆகலாம், back end developer ஆகலாம், database developer ஆகலாம்னா, நீங்க front end developer ஆகணும்னா you need to know the concepts like HTML, CSS, JavaScript, Bootstrap, okay va? like frameworks like React JS, okay, and libraries Angular JS. so in the my kind of things நீங்க learn பண்ணிக்கணும். if you know these concepts, then you can able to become a front end developer. just என்ன ப்ளே பண்ணிக்கிட்டே லேர்ன் பண்ணிடலாம் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா? சரி, இப்போ நான் பேக் எண்ட் டெவலப்பர் ஆகணும்னா நான் என்ன லேர்ன் பண்ணணும்? you can learn like a programming languages. okay well, like what so now we are in Java, right? so you need to know about Java. if you are taken some other course, there are different types of programming languages like Java, Python, C++, C, PHP. that kind of comes under programming language. that is called backend. so Java படிக்கலாம். ஓகேவா? Java தெரிஞ்சுப்போ நம்ம இருக்கிறது இதுவே தான். so நம்ம Java தெரிஞ்சுக்கினா போதும்.
Okay, so for developing the front end and all, we will make use of some kind of a frameworks like a Spring Boot, that and all we will going to learn. Spring MVC, that kind of things and all we are going to learn, sir. Okay, servlets, idellame nama padikka porom. So Python irukku, PHP irukku, okay, .NET irukku. So these are all comes under backend, but we are focusing on Java. So the Java padikumbodhu front end ku sambandhapatirukra, we'll just go on few concepts this one. So then you can able to develop a front end very much easily with the help of the Java libraries. Okay, next, database developer ஆகணும்னா நமக்கு என்ன கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். There are different types of databases like MySQL, Oracle, then SQL Server, okay, PostgreSQL, SQLite 3. Okay, so many kind of databases are there. So நம்ம எது சூஸ் பண்ணிக்கணும்? இப்போ நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா சூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமா, then we are going to make use of the database like MySQL or SQL Server, that kind of things. So based on the programming language, we need to select the framework and also we need to select the database. இந்த கம்ப்ளீட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா full stack developer ன்னு சொல்லலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்குன்னா then you will become like what? Full stack developer. So நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ. So என்ன ஆகணும்? Full stack developer ஆகணும்னா front end தெரிஞ்சிருக்கணும், back end தெரிஞ்சிருக்கணும், database தெரிஞ்சிருக்கணும். இல்ல எனக்கு front end நல்லா புரிஞ்சிருக்குன்னப்ப நீங்க web developer ஆகலாம். மீன்ஸ் இந்த 3 fields எதனா போகலாம். Back end மட்டுமே மீன்ஸ் you can work on server side. Database மட்டுமே வரை you can work on clouds. If you know 3, then you can become a full stack developer. Okay, வாமா, ஒரு ஐடியா வந்திருக்கா? ஃபுல் ஸ்டாக்னா என்னதுன்னு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கரிக்குலம் சொல்லிடலாம். ஓகேவா, ஜஸ்ட் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே படிக்க போறோம்ன்றதுனால you people also will have some idea, right? So நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஜாவா ஃபுல் ஸ்டாக்ல we are going to learn a core java basic things. core java learn பண்ண போறோம் first concept. ஓகேவா, so under this core java, so what and all you can able to develop? You can develop a desktop applications and சொல்லலாமா. என்ன டெவலப் பண்ணலாம் நம்ம? Desktop applications. What is mean by desktop applications? Standalones. That means usually like என்னது like a calculator நம்மளோட சிஸ்டம்ல இருக்கும் இல்லையா, calculators, notepad, so இதெல்லாமே நம்மளோட சிஸ்டம்ல இருக்கும். So these kind of applications எல்லாமே இந்த core java யூஸ் பண்ணிக்கிட்டு டெவலப் பண்ணிக்கலாம். So here we are going to use a Java SE. That means Java Standard Edition. Java Standard Edition use பண்ணி நம்ம desktop applications develop பண்ணலாம். There are different types of technologies like Java SE, Java EE. ஓகேவா, next Java ME இந்த மாதிரி. ஓகேவா, Java SE யூஸ் பண்ணி desktop applications develop பண்ணலாம். Java EE என்றது என்னதுன்னா advanced Javaன்னு சொல்லலாம். So enterprise edition இது யூஸ் பண்ணி நீங்க என்ன டெவலப் பண்ணலாம்? You can develop web applications. என்ன டெவலப் பண்ணலாமா? Web applications like what? Like Amazon website, Flipkart website, ஓகேவா, Book My Show website, Gmail account website, okay, Make My Trip account website, that kind of websites and all developed by using advanced Java, that is Java EE. Next, Java ME அண்ணா என்னதுன்னா Java Micro Edition அன்னிட்டு. Java EE அண்ணா என்னதுமா? Java Micro Edition. So Micro Edition. So இது யூஸ் பண்ணி நம்ம என்ன டெவலப் பண்ணலாம்? Micro kind of devices like remote, ஓகேவா, ATM machines, just performing the actions, கரெக்டா? Coffee machines means நம்ம ஒரு பட்டன் கிளிக் பண்ண உடனே காஃபி மேக் பண்ணணும், கரெக்டா? ATM means நம்ம ஒரு அமௌண்ட் டிராப் பண்ணணும்னா we are just clicking some kind of buttons. ரிமோட், இப்போ ஒரு டிவி ஆன் பண்ணணுமா, ரிமோட் கிளிக் பண்ண ஆன் பண்ணி மைக்ரோ கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும்னா we can make use of a Java micro editions. ஓகேவா, these are the different technologies in the Java. Java SE, Java EE, Java ME. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோர் ஜாவால என்ன பார்க்க போறோம்னா we need to know what some basic concepts ma. இதுல நம்மளுக்கு some basic programming related things நம்ம தெரிஞ்சிக்கணும். Like what is mean by program, what is mean by a programming language, ஓகேவா, what is mean by comments. So இத பத்தி எல்லாமே தெரிஞ்சிக்கணும். These are all basic things. காமனா நம்ம programmingல யூஸ் பண்ற கான்செப்ட்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா இருக்கணும் நம்மளுக்கு. ப்ரோக்ராம் அண்ணா என்னது,
ஓகேவா? வேரியபிள்ஸ் அண்ணா என்னது? So like this you need to know some commands. ஓகேவா? data types அண்ணா என்னது? ஆபரேட்டர்ஸ் அண்ணா என்னது? ஓகேவா? So next switch means like control structures and சொல்றோம். switch, if, else if, else. So இதெல் while loop, do while loop, for loop இதெல்லாமே பேசிக் கான்செப்ட், ஜாவால பேசிக் கான்செப்ட்ஸ் சொல்லலாம். இது கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவா ஃபீச்சர்ஸ் பார்க்க போறோம், அட்வான்டேஜஸ். ஸோ எதுக்காக நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ணோம்? டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு நம்ம கிட்ட. கரெக்டா? பைத்தன் இருக்கு, பிஹெச்பி இருக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்கு. எதுக்கு நம்ம ஜாவானே லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஸோ அது தெரிஞ்சுக்கணும்னா we need to know about ஜாவா ஃபீச்சர்ஸ். அடுத்தது நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் எழுதணும்னா there should be one place. கரெக்டா? ஸோ அந்த சாஃப்ட்வேர், நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிறோமோ நம்மளோட சிஸ்டம்ல அதுல பார்க்க போறோம். ஸோ யூஸ்வலி தேர் வில் பி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம சொல்லி கொடுக்குறோம். மீன்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி கோடிங் எழுதுறீங்க, ஸோ அதை பத்தி எல்லாமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? சோ மெனி கைண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, ஒரு ஜாவா அப்ளிகேஷன்லயே வந்துட்டு ஒரு ஜாவா அப்ளிகேஷன் வந்துட்டு வித்தவுட் யூசிங் தீஸ் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம டெவலப் பண்ணலாம்னா டெவலப் பண்ணலாம் யூசிங் த கமாண்ட் ப்ராம்ப்ட். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எப்படி ஒரு ஜாவா கோட் எழுதுறதுன்றது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல. அடுத்தது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்க போறோம், தட் இஸ் கால்ட் எக்லிப்ஸ் ஐடிஇ. ஓகேவா? நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க போற ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் வந்துட்டு எக்லிப்ஸ் ஐடிஇ தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்க போறோம். இது டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இந்த எக்லிப்ஸ் ஐடியில ஒரு ஜாவா அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்றதுன்றது பார்க்க போறோம். Okay, without downloading this, we can also develop a Java program using this command prompt, which is present in our system. Okay, va? So next நம்ம என்ன பார்க்க போறோம்? So நம்ம இந்த ஜாவா பேசிக்ஸ்லயே ஜாவா இன்ட்ரோடக்ஷன் பார்த்துறோம். So many things, அதோட ஹிஸ்டரி பார்க்க போறோம். மீன்ஸ் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, ஸோ எதுக்காக ஜாவான்ற நேம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ப்ரீவியஸா என்ன நேம் இருந்துச்சு, ஓகேவா? எந்த இயர்ல இது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க பப்ளிக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த ஜாவா பேசிக் கான்செப்ட்ஸ்லயே பார்த்துறோம். அடுத்தது நம்ம பார்க்க போற கான்செப்ட்ஸ் என்னதுன்னா அரேஸ். அரேஸ் என்ன, அது எதுக்காக இந்த அரேஸ் கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணணும், ஸோ அதெல்லாமே யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஜாவா ஊப்ஸ் கான்செப்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜாவான்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஊப்ஸ் என்னதுன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். என்னது ஆப்ஜெக்ட் என்னதுன்னு கேட்கலாம். ஆப்ஜெக்ட் என்னது, வாட் அண்ட் ஆல் யூ கேன் சி அரௌண்ட் அவர்ஸ் இயர்ஸ். நம்ம சுத்துல என்ன இருந்தா கூட எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் இஸ் an ஆப்ஜெக்ட், கார் இஸ் an ஆப்ஜெக்ட், ஓகே, மீ ஆல்சோ an ஆப்ஜெக்ட், லேப்டாப் இஸ் an ஆப்ஜெக்ட், everything real time real entities which where it has identifications. So ஒரு ஏதாவது ஒரு இதுக்கு ஐடென்டிட்டி இருக்கா, ஓகே, it has a state and it has a behavior, அப்ப அது என்னன்னு சொல்லலாம்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். இப்ப நான் அது பார்த்த உடனே கார்னு சொல்றேன், எப்படி உங்களுக்கு தெரியும், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஐடென்டிட்டி. கரெக்டா? ஸோ என்ன இருக்கு, கார் பார்த்த உடனே காரோட ஒரு மாடல், அது காரோட மாடல், காரோட கலர், காரோட நேம், ஸோ இதெல்லாம் கம்ஸ் அண்டர் ஸ்டேட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றோம். பிஹேவியர் மீன்ஸ் கார் கேன் டூ ஆக்ஷன்ஸ், ரைட்? கார் வந்துட்டு மூவ் பண்ணலாம், பிரேக் அப்ளை பண்ண உடனே ஸ்டாப் பண்ணலாம், ஓகே, யூ கேன் லிசன் த மியூசிக், so many kind of things, you can change the gears. So actions comes under behavior. So our object is nothing but a real entity where it has at least one property. Okay, இப்போ ஒரு மொபைல் சொல்றேன், எப்படி சொல்றீங்க மொபைல் அன்னிட்டு? By seeing its features, right? So that and all comes under object. புரியுதா? ஸோ ஜாவா ஊப்ஸ் என்ன, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ நம்மளோட ஜாவா வந்துட்டு பேசிக்கலி ஒர்க்ஸ் ஆன் த ஊப்ஸ் ஆப்ஜெக்ட் ஓன்லி. ஓகேவா? ஸோ இந்த ஊப்ஸ்ல சோ மெனி கான்செப்ட்ஸ் இருக்குமா, லைக் கிளாஸ் என்னது, ஆப்ஜெக்ட் என்னது, இன்ஹெரிட்டன்ஸ் என்னது, ஓகேவா? ஸோ என்கேப்சுலேஷன் என்னது, தென் பாலிமார்பிசம் என்னது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், எவ்ரிதிங். அப்ஸ்ட்ராக்ஷன் என்னது, later constructors என்னது, very important. Next, what is mean by this keyword, இது எல்லாமே இந்த oops conceptsல வருது. this keyword என்னது, static என்னது,
ஓகே, ஃபைனல் கீவேர்டுன்னா என்னது? ஸோ எதுக்காக நான் இதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறேன்னா நீங்க நோட் டவுன் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான். ஓகேவா? இன்னர் கிளாஸஸ் அண்ணா என்னது? இன்னர் கிளாஸஸ் அண்ணா என்னது? ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் அண்ணா என்னது? ஸோ இது எல்லாமே பின் டு பின் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ லேட்டர் இது முடிச்ச உடனே நம்ம we are going to learn one kind of a package called a lang package ன்னு சொல்றோம். பேக்கேஜ் என்னதுன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் a folder. ஓகே, ஸோ ஒரு ஃபோல்டர்ல நம்ம என்ன வேணுமோ எல்லா ஃபைல்ஸ் நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கும் போது there will be some kind of predefined packages. ஸோ அதுல ஒண்ணுதான் lang பேக்கேஜ். ஸோ அந்த பேக்கேஜ்ல where it contains a classes என்னமா இருக்கும்? Where it contains a classes. Classes is nothing but where it will store some kind of logics. ஓகேவா? லாஜிக்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கும். so that நம்மளோட own logic செய்தாம you can make use of that class name and you can implement the application. ஓகேவா? so இந்த lang பேக்கேஜ்ல நம்ம என்ன கிளாஸஸ் பத்தி பேச போறோம்னா, so இந்த ஃபோல்டர்ல where it contains a classes collections of classes. ஓகே, so அதுல என்ன படிக்க போறோம்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ் என்னது, ஸ்ட்ரிங் கிளாஸ் என்னது, ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ் என்னது, மேத் கிளாஸ் என்னது, அடுத்தது wrapper கிளாஸ் என்னது, அன்னிட்டு இது எல்லாமே பத்தி go on பண்ணிக்க போறோம். so many classes are there. so these are the very very important classes under lang package. ஓகேவா? நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பத்தி பேச போறோம். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் என்னது, நம்மளோட ப்ரோக்ராம் எழுதும் போது இட்ஸ் ஓகே, பட் நம்ம அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும் போது நம்மளுக்கு if it is no errors it's well and good. இப்பதான் நம்ம மிஸ்டேக் பண்ணப்போ அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரன் டைம் எரர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்காக ரன் டைம் எரர்ஸ் சொல்லலாம். ரன் டைம் எரர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்காக we will make use of the concept called exception handling. ஓகேவா? சோ இது ஆன அப்புறமா நம்ம கோயிங் டு லேர்ன் மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட். என்ன கான்செப்ட் லேர்ன் பண்ண போறோம்? மல்டி த்ரெட்டிங். பைத்தன் ஜாவா இஸ் a multi threaded language. என்ன அது மல்டி த்ரெட்டட் என்னது? So there are two types of things are there, multitasking and multi-threading. என்ன டிஃபரன்ஸ் இந்த ரெண்டுத்துக்குமே? anyone? மல்டி-threading multitasking என்ன டிஃபரன்ஸ்? மல்டிடாஸ்கிங் என்னன்னா at a time மல்டிபிள் டாஸ்க் பண்றது தான் மல்டிடாஸ்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் விண்டோஸ் நீங்க ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இந்த நோட் பேட்ல சம்திங் ஒயிட் போர்ட்ல சம்திங் எழுதிட்டு இருக்கேன், அது ஒரு விண்டோ. அடுத்தது நான் ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணி சம்திங் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அது ஒரு விண்டோ. அடுத்தது நான் கிளாஸ் சொல்லிட்டு இருக்கேன், இது ஒரு விண்டோ. மீன்ஸ் அட் ஏ டைம் நீங்க மல்டிபிள் டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, மல்டிபிள் விண்டோஸ் ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, then it will comes under multitasking. at a time opening at a time ஒரே டைம்ல ஓகேவா ஓப்பனிங் மல்டிபிள் விண்டோஸ் ஓகே அட் ஏ டைம் பண்ணப்ப மல்டி டாஸ்கிங். அதே மல்டி த்ரெட்டிங் என்னது? சிங்கிள் அப்ளிகேஷன் மீன்ஸ் சிங்கிள் பேஜ்லயே நீங்க மல்டிபிள் டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்க. மல்டிபிள் டாஸ்க் அட் ஏ டைம். அப்படி என்னது சிங்கிள் பேஜ்ல? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது என்னோட ட்ரெய்னர் சென்டர். கரெக்டா? இது வந்துட்டு என்னோட ட்ரெய்னர் சென்டர் மீன்ஸ் வேர் we are conducting the class. இந்த நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிற கிளாஸ்ல என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஒன் டாஸ்க் which is called a thread. அப்புறமா என்னோட கிளாஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், this is also one more task, that is one type of thread. அடுத்தது I am just talking, mic is on, this is also one more task, that is also one kind of thread. In single application we are performing multiple tasks, every task we will call it as a thread. This is called multi-threading. புரியுதாமா? டிஃபரன்ஸ் புரிஞ்சிச்சா? மல்டி டாஸ்கிங் மல்டி த்ரெட்டிங். எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட்? நீட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் எவ்ரிவன். எஸ் மேம், புரிஞ்சு. ஓகே தென். சோ இது மல்டி த்ரெட்டிங் பத்தி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. சோ இந்த கான்செப்ட் பத்தி கூட பேச போறோம். அடுத்த கான்செப்ட் என்னதுன்னா கலெக்ஷன்ஸ். யூசுவலி நம்ம இதுக்கு முன்னாடி அரேஸ் கான்செப்ட் பத்தி சொல்லியிருக்கேன். அரேஸ் இதுக்கு கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் தான். என்னதுன்னா யூசுவலி அரேஸ்ல வந்துட்டு நம்ம மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்காக இந்த யூஸ் பண்ண போறோம். அரேஸ் ஆகட்டும் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும், அட் ஏ டைம் யூ நீட் டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ். அப்ப இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம்.
இது அரேஸ் என்னதுன்னா ஃபிக்ஸ்டு சைஸ்மா. ஒரு வாட்டி நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுல எந்த சேஞ்சஸ் பண்றதுக்கு ஆகாது. சேஞ்சஸ் பண்ணா கூட ஒரு நியூ அரே தான் கிரியேட் ஆக போகுது. ஆனா கலெக்ஷன்ஸ் அப்படி கிடையாது. இட் வில் அட்ஜஸ்ட் த சைஸஸ். இப்ப வந்து நான் ஒரு 4 வேல்யூஸ் கொடுத்துட்டேன். ஆஃப்டர் ஃபியூ டேஸ் ஐ வாண்ட் டு ஆட் 2 more வேல்யூஸ் ஆல்சோ. அப்போ அதோட சைஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். லைக் திஸ் 1 2 3 4 அன்னிட்டு. So I want to add 2 more values. Appo the size will get increased based on your requirement. But this will not happen. So இப்போ நம்ம வந்து நீங்க 1 2 3 சேவ் பண்ணிருக்கறோமா 1 2 3 சேவ் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு 2 values ஆட் பண்ணனும்ன்றப்போ it will not add into it. It will create a new array. New array தான் கிரியேட் ஆக போகுது. பட் இதுல வந்துட்டு சேம் இதுலயே நமக்கு ஆட் ஆகும். புரியுதா சொல்றது எல்லாருக்குமே? ஓகே. Later collections என்ற கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். Later very much important concept is lambda expressions பத்தி பேச போறோம். So like functions அன்னிட்டு தான். So lambda expressionsல அப்புறமா நம்ம functional interfaces பார்க்க போறோம். Functional interfaces. So இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீட்டா எப்ப நீங்க இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ then very much easy to become like a front end developer. Not only front end developer means back end நல்லா வந்துரும் அன்னிட்டு. front end development சொல்லல. இதெல்லாம் back end சம்பந்தப்பட்டிருக்கிறது தான். ஓகேவா? ஸ்ட்ரீம் API இதெல்லாம் லேர்ன் பண்ண போறீங்க. அடுத்தது IO பேக்கேஜ் பத்தி பேச போறோம். IO means nothing but input output. நம்ம ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் பத்தி சொல்லிருக்கேன், lang பேக்கேஜ் அன்னிட்டு. So நம்மளோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது there will be installed so many packages, predefined packages, built-in packages ன்னு சொல்லலாம் எல்லாமே. So user defined packages means நம்மளோட own logic கொடுத்துட்டு நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணா கூட அது ஒரு கைண்ட் ஆஃப் பேக்கேஜ் தான். ஓகேவா? நம்மளோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது வர்றது தான் predefined means which is already developed. நம்ம கிரியேட் பண்றது வந்துட்டு யூசர் டிஃபைன்ட். இது மைண்ட்ல வெச்சுக்கோங்க. ஓகேவா? பேக்கேஜ் நம்ம கூட கிரியேட் பண்ணலாம். நம்மளோட ஓன் லாஜிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்தீங்கன்னா கூட that is considered one package. அந்த பேக்கேஜஸ் உள்ள மல்டிபிள் நம்பர் ஆஃப் கிளாसेस வைக்கணும். where the classes will hold the logics. ஓகேவா? இப்போ இதெல்லாம் எதுவுமே புரியாது, no problem. But each and everything will be explained in clearly. ஓகேவா? coming classesல ஜஸ்ட் நம்ம கரிக்குலம் பார்த்துட்டு இருக்கோம். என்ன கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்றோம் பண்றது இந்த 6 months கோர்ஸ்ல. பார்க்கிறதுக்கு பெருசா இருக்கலாம், பட் ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. வரியா பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம கான்செப்ட்ஸ் என்ன பார்க்க போறோம்னா டேட்டாபேஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். So என்ன பார்க்க போறோம்னா SQL கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். நம்ம டேட்டாபேஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் என்ன பார்க்க போறோம்? SQL கான்செப்ட்ஸ். அடுத்தது வந்துட்டு டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் யூசிங் மெயின்லி வந்துட்டு நம்ம MySQL கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? SQL கான்செப்ட் இஸ் நதிங் பட் லைக் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ஸ்டோர் பண்றது, எப்படி கிரியேட்டிங் அண்ட் ஸ்டோரிங் த டேட்டா, ரீடிங் த டேட்டா ஃப்ரம் த டேட்டாபேஸ், அப்டேட்டிங். ஓகே, சோ இதெல்லாமே நம்ம இந்த SQL கான்செப்ட்ஸ்ல பார்க்க போறோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது எப்படி கனெக்ட் பண்றது. ஓகேவா? JDBC மீன்ஸ் வாட்? ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. எப்படி ஜாவா யூஸ் பண்ணி டேட்டாபேஸ்க்கு கனெக்ட் பண்றதுன்றது பார்க்க போறோம். சோ இதெல்லாமே கோர் ஜாவா கீழ வரும். தட் இஸ் கால்ட் ஜாவா SE ஸ்டாண்டர்ட் எடிஷன்ல. வெப் மீன்ஸ் நீங்க என்ன கிரியேட் பண்ணலாம்? டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணணுமா? you can make use of these things. ஓகேவா? இதெல்லாமே கோர் ஜாவா. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னதுன்னா வெப் டெக்னாலஜிஸ் பத்தி பேச போறோம். வெப் டெக்னாலஜிஸ் nothing but what? ஃப்ரண்ட் எண்டுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அப்ப நமக்கு என்ன தேவைப்படும்? HTML பத்தி பேச போறோம், CSS பத்தி பேச போறோம், JavaScript பத்தி பேச போறோம். சோ என்ன இது எல்லாமேனா இந்த ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம்னா இந்த 3 ரோல் கம்பல்சரி இருக்கணும். HTML வந்துட்டு நம்மளோட வெப்சைட் எப்படி இருக்கணுமோன்றது சொல்றது ஸ்ட்ரக்சர். சோ அந்த டாக்குமெண்ட் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும் எல்லாருக்குமே. அப்ப நம்ம யூஸ் பண்றது தான் CSS மீன்ஸ் ஸ்டைலிங் பண்றது, பிரசன்டேஷன். JavaScript வந்துட்டு டைனமிக் ஆக்ஷன்ஸ் மீன்ஸ் யூசுவலி நம்ம வந்துட்டு டைனமிக் ஆக்ஷன்ஸ் பண்றதுக்காக மீன்ஸ் இப்போ ஒரு HTML யூஸ் பண்ணலன்னா ஸ்டாட்டிக் பேஜஸ் மட்டும் தான் கிரியேட் பண்றதுக்காக. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் Facebook பேஜஸ், Facebook லாகின் பேஜ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நானும் Facebook லாகின் பேஜ் ஓபன் பண்ணா எப்படி இருக்குமோ இன்னொருத்தர் ஓபன் பண்ணா கூட அதே மாதிரி தான் இருக்கும். எந்த சேஞ்சஸ் இருக்காது. ஓகேவா? பிகாஸ் ஸ்டாட்டிக் பேஜஸ். அதே நீங்க சம் ஆக்ஷன்ஸ் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Facebookல சம் கைண்ட் ஆஃப் நீங்க
இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. நம்ம ஃபேஸ்புக் லாகின் பேஜ் மீன்ஸ் நீங்க ஆல்ரெடி சைன் இன் ஆயிருப்பீங்க. இப்ப வந்து நான் சைன் இன் பேஜ் கொடுக்கும்போது சைன் இன் பேஜ் மீன்ஸ் யூ ஆர் ஜஸ்ட் என்ட்ரிங் மீன்ஸ் இப்பதான் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்ப யூ ஹேவ் டு கிவ் த டீடைல்ஸ். அப்ப நம்ம டீடைல்ஸ் கொடுக்கும்போது நம்ம வந்துட்டு எதனா ஒரு ஃபீல்டு மிஸ் பண்ணா கூட நம்மளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து யூ ஹேவ் மிஸ்ட் சம் திஸ் ஃபீல்டுன்ற மாதிரி. அது வந்து நீங்க HTML டெவலப் பண்ணிடலாம். there will be some kind of fields like city, ஓகேவா, ஸ்டேட், அந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? இப்ப வந்து நான் ஸ்டேட் வந்துட்டு கர்நாடகான்னு எடுத்துட்டேன். கர்நாடகான்னு எடுக்கும்போது இந்த சிட்டில கர்நாடகால இருக்கிற சிட்டிஸ் நேம்ஸ் மட்டுமே நீங்க இந்த இந்த டேபுக்கு வந்து இந்த பாக்ஸுக்கு வந்த உடனே நம்மளுக்கு சம் நேம்ஸ் லிஸ்ட் அவுட் ஆயிடும். லைக் பெங்களூர், அடுத்தது வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் நேம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்க வந்துடும். கரெக்டா? தட் மீன்ஸ் தட் ஆல் டன் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் only. இப்ப நீங்க கர்நாடகா கொடுத்துட்டு நீங்க சம் அதர் நேம் எதனா சம்திங் லைக் திருப்பதி, அடுத்தது வந்துருச்சு சம்திங் கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் கிவ் த நோட்டிபிகேஷன். அது அந்த நேம்ஸ் இருக்காது இல்லையா? So this kind of dynamic actions and all developed with the help of JavaScript. ஓகேவா? சோ யூசுவலி நீங்க இது எல்லாமே எதுனா ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும். கரெக்டா? அதுவே நீங்க இது எல்லாமே நீங்க எழுதாமவே there will be one kind of ready-made course இருக்கும். சோ அது என்னதுன்னா நீங்க அது React JSON யூஸ் பண்ணிக்கலாம் framework or a library called Angular JSON யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்மளோட இதுல நம்ம பார்க்க போறது வந்துட்டு Angular JS பத்தி நான் பேச போறேன். ஓகேவா? so that no need to write everything in detail. இதுலயே நம்மளுக்கு ரெடிமேட் கோட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்க வேணும்ன்ற மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பூட் ஸ்ட்ராப் பத்தி கூட பேச போறோம். பூட் ஸ்ட்ராப் பண்ணா என்னதுன்னா இந்த CSS ஓட ஃப்ரேம் ஒர்க்மா. சோ நம்மளோட ஸ்டைல்ஸ் யூசுவலி நம்மளோட மேனுவலா நம்ம தான் ஸ்டைல்ஸ் டெவலப் பண்ண போறோம். அதுவே இந்த பூட் ஸ்ட்ராப்ல ஆல்ரெடி ஸ்டைல்ஸ் டெவலப் பண்ணிருப்பீங்க. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே. அடுத்தது XML அண்ணா என்னது, JSON அண்ணா என்னது, ஓகேவா, டைப் ஸ்கிரிப்ட் அண்ணா என்னதுன்றது இது எல்லாமே கோன் பண்ண போறோம் இந்த வெப் டெக்னாலஜிஸ்ல. இங்க வரைக்கும் ஓகேவா எல்லாருக்குமே? எஸ் மேம். அடுத்தது நம்ம பார்க்க போறது அட்வான்ஸ் ஜாவா பத்தி தான் பேச போறோம். அட்வான்ஸ் ஜாவா பத்தி பேச போறோம். அட்வான்ஸ் ஜாவா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். There are different types of technologies and சொல்லிருக்கேனா. So it is used to develop, you can call it like what? Java EE, Enterprise Edition. So இது யூஸ் பண்ண நம்ம என்ன டெவலப் பண்ணலாம்? வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். SE யூஸ் பண்ணி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். இப்போ இது அட்வான்ஸ் ஜாவா என்னது? வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். லைக் வாட்? லைக் Flipkart, like Amazon website, like this Book My Show, that my kind of websites and all can be developed by using this advanced Java. So இதுல நீங்க என்ன படிக்க போறீங்க? Servlets. நான் சொல்லிருக்கேன் பேக் எண்ட்ல ஜாவா யூஸ் பண்ண servlets, Spring MVC அதெல்லாம் லேர்ன் பண்றீங்கன்னு சொன்னேன் இல்லையா? சோ servlets லேர்ன் பண்ண போறீங்க. அடுத்தது JSP, Java Server Pages பத்தி லேர்ன் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேட்டகரிமா. இந்த ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரிஸ் பார்த்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா? கோர் ஜாவா, அடுத்தது வெப் டெக்னாலஜிஸ், அட்வான்ஸ் ஜாவா படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அந்த 3 தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஆகுமா. ஓகேவா? சோ இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? So we are going to learn Hibernate framework, first thing. Second thing வந்துட்டு we are going to learn web server services பத்தி கூட பேச போறோம் if time is there. அடுத்தது நம்ம பார்க்க போறது Spring framework பத்தி பேச போறோம். நான் சொல்லிருக்கேன் frameworks is nothing but where it will contain some ready-made codes. No need to write each and every line. Every line எது தேவையில்லை. இந்த frameworksல ரெடிமேட் கோட்ஸ் இருக்கும். அந்த ரெடிமேட் கோட்ஸை நம்ம வந்துட்டு ஜஸ்ட் நமக்கு வேணுமன்ற விதமா நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம், டைரக்டா இங்கே வந்துடலாம் இல்ல மேம் கேட்கலாம். பட் நம்மளுக்கு எதுவுமே தெரியாம டைரக்டா இங்க வந்துட்டு என்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண போறீங்க, எதுக்காக ரிலேட் பண்றது இந்த லைன்ஸ் எனக்கு தெரியும். சோ அதுக்காக நம்ம அந்த 3 கான்செப்ட் முன்னாடி படிச்சிருக்கிற 3 திங்ஸ் தெரிஞ்சுக்கிறா மட்டும்தான் நம்ம இது ஹேண்டில் பண்றதுக்காக. ஓகேவா? ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் பத்தி பேச போறோம். இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்ல நம்ம வந்துட்டு ஸ்ப்ரிங் கோர் அண்ணா என்னது, லைக் வாட் இஸ் மீன், திஸ் மீன்ஸ் bean module. Modules is nothing but the files. Module அண்ணா என்னதுமா? ஃபைல்ஸ்மா. Files is nothing but what? நமக்கு தெரியும், it will storing some kind of data. கரெக்டா? So data எல்லாமே ஸ்டோர் பண்ணோம், லைக் some kind of logics. Logics அன்றது வேரியபிள்ஸ் மூலமா ஸ்டோர் பண்ணிருக்கலாம்.
functions மூலமா ஸ்டோர் பண்ணிக்கலாம், classes மூலமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். But it will store multiple number of logics either in variables or classes or functions. ஓகேவா? சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்துட்டு இன்னொரு மாடியூல் பத்தி பேச போறோம். ஸ்ப்ரிங் DAO மாடியூல் பத்தி கூட பேச போறோம். வாட் இஸ் மீன் பை DAO? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. டேட்டா ஆக்சஸ் ஆப்ஜெக்ட். இது வந்துட்டு டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுற மாடியூல் இது. DAO டேட்டாபேஸ் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட். அடுத்தது நம்ம பார்க்க போற ஒன் மோர் மாடியூல் வந்துட்டு ஸ்ப்ரிங் JDBC மாடியூல். ஜாவா டேட்டாபேஸ் கனெக்ஷன் மாடியூல் பத்தி நம்ம அடுத்தது பேச போறது. நெக்ஸ்ட் we are going to learn spring data module. என்ன மாடியூல் பேச போறோம்? ஸ்ப்ரிங் டேட்டா மாடியூல் பத்தி பேச போறோம். ஓகே, ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்னா, ஓகே, ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்னா நம்ம என்ன கான்செப்ட் மீன்ஸ் இது எல்லாமே இந்த டிஓ இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் இது கீழே வரும். இது எல்லாமே ஓகேவா? இங்க கிடையாது. ஓகே, இது எல்லாமே ஒரு கனெக்ஷன். இந்த கேட்டகரி இந்த டேட்டாபேஸ் ஆக்சஸ் சொல்லிருக்கு இல்லையா, இந்த கேட்டகரிஸ் கீழே வரும். ஸோ இப்போ நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்னா we are going to know what is mean by MVC model. கரெக்டா? ஸோ அதுக்காக we are going to learn MVC module அன்றதோட ஒன்று நம்ம ஒரு மாடியூல் பத்தி பேச போறோம். ஓகே, we are going to learn about MVC module, model view control. ஓகேவா? அடுத்தது நம்ம பேச போறது ஸ்ப்ரிங் பூட் மாடியூல். மேம் கண்டென்ட்டே இவ்வளவு இருக்கே, ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இல்ல, ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும், பட் இட் இஸ் வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் ரெஸ்ட் மாடியூல் மீன்ஸ் யூ கேன் டெவலப் ரெஸ்ட் APIs லைக் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். என்ன அது டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஆன்லைன் அமேசான் வெப்சைட் ஓபன் பண்ணிருக்கிறோம். கரெக்டா? ஸோ நம்மளுக்கு வேணுமன்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்றீங்க? இஷ்டமா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே கார்ட்டுக்கு ஆட் பண்றீங்க. கரெக்டா? யூ வில் ஆட் இன்டு யுவர் பேக். தென் இப்போ என்ன பண்ண போறீங்க? யூ வில் ப்ரொசீட் இட் ஃபார் பேமெண்ட். கரெக்டா? நம்ம பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு கனெக்ட் வித் சம் பேங்க்ஸ். எஸ் ஆர் நோ? இப்போ நம்ம எந்த பேங்க்குக்கு நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் பேமெண்ட்டுக்கோ, இட் இஸ் கம்யூனிகேட்டிங் இன்டைரக்ட்லி வித் த பேங்க்ஸ். கரெக்ட்? ஸோ when you are communicating with some other websites, then these kind of applications I can call it as like distributed applications. So you can develop distributed applications with the help of Spring REST A modules. புரியுதமா? Okay, so next fifth one very important, நம்ம வந்துட்டு real time tools means tools என்ன சொல்லிருக்கோம்? so there should be one place to show our நம்ம என்ன practice பண்ணிருக்கோம் எல்லாருக்குமே தெரியற மாதிரி வெச்சிக்கணும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ we are going to make use of GitHub. அந்த GitHubல நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அதெல்லாமே அதுல அப்லோட் பண்ணி வெச்சிக்கலாம், so that everyone can see what and all you practiced in this month of course. இந்த கோர்ஸ்ல என்ன பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னு எல்லாருமே போட்டுக்கலாம். இந்த GitHub லிங்க் அக்கவுண்ட் வந்துட்டு உங்களோட ரெஸ்யூம்ல கூட போட்டுக்கலாம். ஸோ தட் இன்டர்வியூர் வந்துட்டு உங்களோட GitHub அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு ஓகே இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி தெரிஞ்சிடும். நீங்களே சொல்லிக்கிற தேவையில்லை. ஸோ GitHub பத்தி பேசுறோம். there are so many kind of places are there where you can deploy your codings and all. so like that GitHub இருக்கு, Maven இருக்கு, Postman means communicating API, one kind of API. ஓகேவா? so there are different types of real time tools. அதெல்லாமே go on பண்றீங்க. so sixth one என்னதுன்னா ப்ராஜெக்ட் பண்ண போறோம். கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட். ஓகே, ஒரு சிம்பிள் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி ஸ்ப்ரிங் பூட் அண்ட் ஆங்குலர், ஓகேவா, ஆங்குலர் லைப்ரரி யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஜாவா ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போறீங்க. later at the end of the course you need to submit 4 to 5 projects நீங்க சப்மிட் பண்ணணும். this is all about curriculum. இந்த curriculum யாருக்குன்னா doubts இருக்கா? basic concepts. first we are going to enter into the basic concepts.
ப்ரோக்ராமிங் அண்ணா என்னதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். நோட் இட் டவுன் எவ்ரிதிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு பேசிக் கான்செப்ட்ஸ். My question is, what is mean by a program? Anyone in the class? Program அண்ணா என்னது? யூஸ்வலி இப்ப பாருங்களேன், ஒரு யூசரு கம்யூனிகேஷன்ஸ் பண்ணணும்னா ரொம்ப ஈஸி. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இதுக்கு நான் பேசுற லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கு புரியும். அதே நீங்க தமிழ்ல பேசிட்டு இருக்கதா எனக்கும் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹிந்தி பேசுறேன், உங்களுக்கு ஹிந்தி புரியாது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க பேசுறது தெலுங்குன்னு நினைச்சுக்கோங்களேன், புரியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? we will choose a common language which we can understand. அப்ப நான் ஹிந்தி பேசுறேன், நீங்க தெலுங்கு பேசுறீங்க, எனக்கு தெலுங்கு வராது, உங்களுக்கு தமிழ் வராது. அப்ப கம்யூனிகேஷன் ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு காமன் லாங்குவேஜ், நமக்கு தெரியற லாங்குவேஜ் இங்கிலீஷ் நம்ம இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணோம், so that we can communicate easily. அதுவே இப்ப யூசர் வந்துட்டு கம்ப்யூட்டர் கிட்ட பேசணும். கம்ப்யூட்டருக்கு ஹியூமன் பேசுற லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா? ஆகாது. பிகாஸ் இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஓன்லி த பிட்ஸ் லாங்குவேஜ், லைக் 0, 1 இந்த மாதிரி லாங்குவேஜ் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதுக்கு. அதே விதமா கம்ப்யூட்டர் சொல்ற லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியுமா? லைக் இந்த 0 லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம யூசர் வந்துட்டு இங்கிலீஷ்லயே பேசினாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், புரியாது கம்ப்யூட்டருக்கு. சோ அப்படியே கம்ப்யூட்டர் கொடுக்குற இந்த பிட்ஸ் லாங்குவேஜ் யூசருக்கு புரியுமா? புரியாது. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, we will make use of a mediator, that means translator யூஸ் பண்ண போறோம் நடுவுல. அப்ப இந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுது? யூசர் இஸ் நதிங் பட் ஹியூமன் தான். ஓகே, நம்ம தான். சோ நம்ம சொல்ற லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் எடுத்துட்டு அந்த டிரான்ஸ்லேட்டர் கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணும். அதே விதமா நான் ஹாய்னு தான் சொன்னேன். இந்த ஹாய் நீங்க டிரான்ஸ்லேட் பண்றீங்க, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அது புரிஞ்சுக்கும். சோ அப்ப உடனே நமக்கு ரிப்ளை என்ன வரணும்? ஹாய்னு சொன்னாங்க, நம்ம கூட ஹாய்னு சொல்லணும். அப்ப என்ன பண்ணுது கம்ப்யூட்டரு? அப்போ அதுக்கு தெரிஞ்சிருக்கிற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துட்டு டிரான்ஸ்லேட்டர் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகுற லாங்குவேஜ்ல நம்மளுக்கு ஹாய்னு கொடுக்கும். இங்க டிரான்ஸ்லேட்டர்ன்றது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொல்லலாம். இப்ப நம்ம படிக்கிறது ஜாவா. சோ தென் you need to give set of instructions to perform the task. So program என்னது? You need to give set of instructions. Set of instructions கொடுக்கணும். நம்ம வந்து டைரக்டா ஹாய்னு சொல்லிட்டா அது பண்ணாது. You need to follow some rules. எந்த விதமா ஃபாலோ பண்ணணும்? Set of instructions to perform the task. டாஸ்க்ன்றது நம்ம சொல்ற வேலைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு நானும் ஒரு டிக்கெட் புக் பண்ணோம் ட்ரெயின்ல, மீன்ஸ் you are giving some task to computer to do the task. கரெக்ட்டா? நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்கறோம்னா you are giving some task for the computer, right? சோ அது எப்படி பண்றீங்க? முன்னாடியே நீங்க செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பீங்க. சோ இது கிளிக் பண்ணனும், இது கிளிக் பண்ண அடுத்த பேஜுக்கு போகணும், அடுத்த பேஜ்ல நீங்க அமௌண்ட், இதெல்லாம் நீங்க some kind of task, set of instructions கொடுக்கறீங்க. So that is called a program. முன்னாடியே ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி வச்சிருக்கணும், ஒரு ஆக்ஷன் பண்ணனும் அன்னப்போ. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ப்ரோக்ராம் என்னதுன்னுட்டு? அடுத்து நம்ம பேச போறது வந்துட்டு கமெண்ட்ஸ் என்னதுன்னு பேச போறோமா? என்ன பேச போறோம்? கமெண்ட்ஸ் என்னது? யூசுவலி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறோம்னா, இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு லைக் திஸ் ஏதோ சம்திங் எழுதிட்டேன் நான். சோ void something, ஓகேவா, void some area of rectangle something, இந்த மாதிரி ஏதோ எழுதிட்டே போயிட்டு இருக்கேன் நான் நினைச்சுக்கோங்களேன். சோ நீங்க ப்ரோக்ராம் எழுதும் போது இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நான் சொல்லிட்டு இருக்க எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டே ஒரு லைனா கோட் எழுதிட்டே போயிட்டு இருப்பேன். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆஃப்டர் 1 வீக் நீங்க அந்த கோட் ஓபன் பண்ணி பார்க்க போறீங்க. அப்போ நான் சொல்ற பேசிங்க நீங்க மறந்துட்டீங்க, எக்ஸ்பிளேஷன் நீங்க மறந்துட்டீங்க. அப்போ நீங்க இந்த கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டி ஆகும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, கோடிங் எழுதும் போது நீங்க எப்போ ஓபன் பண்ணி பார்த்தா கூட அந்த கோடிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா நீங்க அந்த எவ்ரி லைனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், மீன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த கோடிங்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கீங்க, இன்ஃபர்மேஷன் எழுதிக்க போறீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களோட அவுட்புட்ஸ்ல வராது, ஜஸ்ட் உங்களுக்காக மட்டும்தான். தட் இஸ் கால்ட் கமெண்ட்ஸ். மீன்ஸ் யூ ஆர் ப்ரொவைடிங் டாக்குமெண்டேஷன் ஃபார் யுவர் ப்ரோக்ராம். என்ன பண்றீங்க? யூ ஆர் டாக்குமெண்டிங் ஏ ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் இந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆக்சுவலி. எப்படி?
2 types அண்ணா single line comment ன்னு சொல்லலாம், அடுத்தது multi line comment ன்னு சொல்லலாம். So single line comment representation வந்துட்டு 2 forward slashes, multi line comment வந்துட்டு slash star symbol உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் எழுதிக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடணும், ஸ்டார் அண்ட் ஃபார்வர்ட் சிம்பல் அன்னிட்டு. ஸோ இப்போ நான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா இந்த கோட் எழுதிட்டேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு நேம் எழுதிட்டு இந்த parenthesis வச்சுட்டோம்னா we should call it like a function. ஏரியா ஆஃப் a rectangle ஒரு ஃபங்க்ஷனா கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இன்ஃபர்மேஷன் மாதிரி எழுதிக்கிறீங்க எப்படி. ஸோ ஐ வாண்ட் டு ஃபைண்டிங் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அன்னிட்டு இந்த மாதிரி எழுதிட்டு விட்டுறீங்க, எரர் த்ரோ பண்ணிடும். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதிட்டு இருக்கீங்க. அது என்ன பண்ணணும், நீங்க அது சிங்கிள் லைன்ல இருக்கிறதுனால யூ ஷுட் மேக் யூஸ் ஆஃப் 2 lines previously. அப்போ இது வந்துட்டு ஜஸ்ட் கமெண்டாவே இருக்கும், மீன்ஸ் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. யூ வில் நாட் see output. அது வந்துட்டு அவுட்புட்ல ஓகே we cannot see, ignored, we cannot see in outputs. நீங்க அந்த லைன்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த லைன் கம்ப்ளீட்டா உங்களோட அவுட்புட்ல பார்க்க மாட்டீங்க, ரிமைனிங் எல்லாமே அவுட்புட்ல பாக்குறீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இன்ஃபர்மேஷன் மல்டிபிள் லைன்ஸ்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் லைன்ஸ் இந்த மாதிரி, அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் should enclose with these symbols. புரியுதாமா? This is about comments. Understand ஆச்சா? நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு கீவேர்ட் அண்ணா என்னது, வாட் இஸ் மீன் பை கீவேர்ட். So keywords அண்ணா என்னதுன்னா it's nothing but a predefined words ன்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், predefined words ன்னு சொல்லலாம். மீன்ஸ் நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு என்ன சொல்றேன்னா இங்க வந்து நான் முன்னாடியே int of x ன்னு கொடுத்துறேன். This is one type of keyword. That means கம்ப்யூட்டர் என்ன புரிஞ்சுக்கும் தெரியுமா, இந்த எக்ஸ் வேரியபிள்ல நீங்க ஒரு இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவே புரிஞ்சுக்கும். So that is what I am saying. It's a keyword is nothing but a predefined words which can be identified, okay, directly to the computer. கம்ப்யூட்டர் டைரக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். யூசர் வந்துட்டு அந்த வேரியபிள் இந்த லெட்டர்ல என்ன ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. சோ இந்த லெட்டர் நம்ம என்ன கூப்பிடுறோம்னா வேரியபிள் அண்ட் கூப்பிடுறோம். என்னன்னு கூப்பிடுறோம், வேரியபிள். வேரியபிள் அண்ணா என்னது, இப்ப அதே क्वेश्चन. வேரியபிள் இஸ் நத்திங் பட் லொகேஷன் ஆஃப் ஓகே மெமரி லொகேஷன் ன்னு சொல்லலாம். ஆல்டர்னேட்டிவ் நேம் ஃபார் மெமரி லொகேஷன். தட் மீன்ஸ் இப்போ நான் வந்துட்டு x equal to 10 ன்னு கொடுக்கிறேன். யூசுவலி இந்த 10 எங்க ஸ்டோர் ஆகும்னா உங்களோட மெமரி சிஸ்டம்ல மெமரி லொகேஷன்ல எங்கோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும் 10ன்றது. பட் இது வந்துட்டு what is the identification வந்துட்டு அதோட அட்ரஸ்மா. அட்ரஸ் வந்துட்டு லைக் சம்திங் லைக் 15 கேரக்டர்ஸ்ல இருக்கும். So which will not be rememberable for longer time. நம்மளுக்கு ரொம்ப நேரம் மைண்ட்ல இருக்காது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்மளோட ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்களேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ யாரோ ஒரு அன்னோன் பர்சன் நம்ம அந்த நம்பர் நம்ம சேவ் பண்ணிக்கல யாரோ கால் பண்ணாங்க. ஸோ நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்ம எல்லாமே பேசிட்டு முடிச்சிடறோம். பட் இஸ் நம்மளுக்கு வேணுமன்ற பர்சன் தான் ஃபியூச்சர்ல நம்ம கால் பண்ணணும். பட் நீங்க ஃபோன் நம்பர் சேவ் பண்ணல. அப்ப அந்த நம்பர் எங்கோ ஒரு இடத்துல உங்களோட ஹிஸ்டரியில எங்கோ போய் சேவ் ஆகும். ஒரு 10 days கழிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, சர்ச் பண்றீங்க கரெக்டா எங்க இருக்கோன்னுட்டு. அது எங்கோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த நம்பரோட உங்களுக்கு மைண்ட்ல இருக்காது எது நம்பரோன்னுட்டு. ஸோ எந்த டைம்ல பண்ணிருக்காங்க அது எல்லாமே நீங்க ரீகால் பண்ணிக்கிறீங்க. கஷ்டம் தேவையில்லை. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த போன் நம்பருக்கு ஒரு நேம் கொடுத்துடுறீங்க. சம்திங் லைக் ஹர்ஷா என்ன ஒரு நேம் கொடுத்துடுறீங்க இந்த போன் நம்பருக்கு. கரெக்டா? அப்போ நீங்க எப்ப போன் பண்ணப்ப என்ன பண்றீங்க, டைரக்டா இந்த நேம் கான்டாக்ட் இந்த நேம் கிட்ட போயிட்டு இந்த நேம் கிளிக் பண்ண உடனே இட் வில் கால் டு இட் மீன்ஸ் இந்த நம்பருக்கு தான் கால் போகுது. சேம் லைக் தட் ஓன்லி. ஸோ நம்ம டைரக்டா ஒரு டேட்டா கொடுத்துட்டீங்கன்னா மெமரி அட்ரஸ்ல ஏதோ ஒரு இடத்துல போய் தான் ஸ்டோர் ஆகும். அதுவே நீங்க இந்த டேட்டாக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் கொடுக்க போறீங்க. அந்த ஐடென்டிபிகேஷன் தான் என்னன்னு சொல்றோம்னா வேரியபிள்ஸ் అని சொல்ல போறோம். தட் மீன்ஸ் வாட் ஐ கேன் சே, alternative name for your memory location is known as variables. This is called a variable. இது என்னது, டேட்டா. ஒரு டேட்டாவை ஹோல்ட் பண்றது என்ன ஆகுதுன்னா வேரியபிள்ஸ்.
ஓகேவா? so holding the data is nothing but a variable and providing a identification for the data, we can call it as a variable. இங்க வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்குமே? அடுத்தது நம்ம பார்க்க போறது டேட்டா டைப்னா என்னது. இப்போ நான் இங்க வந்துட்டு x is equal to 10 ன்னு கொடுத்திருக்கேன். என்ன டேட்டா இது? What type of data? Type of data you stored in the variable is known as data type. Type of data holds the variable is known as a data type. So இந்த டேட்டா நீங்க இந்த வேரியபிள ஸ்டோர் பண்ணீங்க. x ன்றது என்னதுங்க? வேரியபிள். நீங்க இந்த 10 ன்றது இந்த x வேரியபிள ஸ்டோர் பண்ணிட்டீங்க. What type of data it is? It is an integer data. For example, name is equal to Sai ன்னு சொல்லிருக்கேன். So this is called a data. இந்த டேட்டா இந்த வேரியபிள ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. What type of data it is? It is a string data. For example, salary is equal to 75.000 இந்த மாதிரி கொடுத்திருக்கீங்க. இந்த 75.0 ஆனது இந்த வேரியபிள ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. What type of data it is? It is a float data type. So type of data that holds the variable is known as a data type. So there are different types of data types called integer data type, char data type, float data type, string data type, so on and all. Character na enadana, if you are storing the characters, means for example in the single quotations la store pandringana, that is a character. String anna enadhu, enclosing with what? Enclosing it with quotations. Character அன்றது வந்துட்டு only alphabets மட்டுமே கிடையாதுமா. So it may be like alphabets ஆயிருக்கலாம், அது digits ஆயிருக்கலாம், அது symbols கூட ஆயிருக்கலாம். Symbols is nothing but like space ஆயிருக்கலாம், underscore ஆயிருக்கலாம், and symbol ஆயிருக்கலாம், dollar symbol ஆகலாம், எது வேணா ஆயிருக்கலாம். ஓகேவா? So single quotesல நீங்க ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்களா, then it is a character data type. Double quotations like character store பண்ணிட்டு, that is called a string data type. So like that, there are different types of data types we will be seeing in the later sessions. புரியுதா? So அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா டிக்ளரேஷன் ஆஃப் a variable. So நம்ம வேரியபிள் பத்தி பேசியிருக்கிறோம் இல்லையா? So வேரியபிள் என்னது? இந்த ஏதாவது ஒரு டேட்டா ஹோல்ட் பண்ணிக்கிறதா வேரியபிள் அது சொல்லியிருக்கிறோம். பட் நீங்க ஒரு டேட்டா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா முன்னாடியே அந்த வேரியபிள்ல எந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ரெப்ரசென்ட் பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். அப்பதான் அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு ஓகே யூசர் வந்துட்டு இந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சோ தட் அந்த டேட்டான்றது ரன் டைம்ல சேஞ்சஸ் ஆகலாம், லைக் தட். ஓகேவா? மஸ்ட் அண்ட் ஷுட் டிக்ளேர் த வேல்யூ. சோ அப்ப அது எவ்வளவு மெமரி எவ்வளவு சைஸ் இருக்கும் அதெல்லாமே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி. So declaration of a variable anna enadana, so to hold the variable, okay, how much memory space needed for that variable andradhukaga நம்ம முன்னாடியே டிக்ளேர் பண்ணனும். So if x is equal to 10 ன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணனும்னா அந்த syntax எப்படி இருக்கும்னா data எழுதிக்கணுமா. Data type means what type of data you are storing in that variable, அந்த data type நீங்க கொடுக்கணும். Data type அப்புறமா variables, நீங்க variable names என்ன variables கொடுக்குறீங்களோ அது எல்லாமே நீங்க கொடுத்துக்கலாம். Remember வச்சுக்கோங்க, every line of the Java code should end with semicolon, compulsory. இது syntax. So ஏதாவது ஒரு program எழுதிட்டு இருக்கீங்கன்னா you should follow the syntax. Syntax is nothing but the rules provided by that software, that means the program. So இப்ப நம்ம Java program எழுதிட்டு இருக்கோமா, means அந்த Java code என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நீங்க கோடிங் எழுதணும். ஓகேவா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு அந்த x வேரியபிள்ல 10 ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், int of x ன்னு ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிடணும். This is called a declaration. This is what a declaration of x means. x வேரியபிள்ல நீங்க இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ண போறீங்கன்னு. That means அடுத்தது நீங்க என்ன கொடுக்கறோம், x is equal to 10. This is called a definition. Means assigning the value into the variable x. For example, இப்ப நான் என்ன பண்ண போறேன், இப்ப நான் name is equal to Sai ன்னு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்படியே கொடுத்து டைரக்டா டெஃபினிஷன் பண்ணிடலாமா? நோ. ஃபர்ஸ்ட் நீங்க நேம் என்ற வேரியபிள்ல what type of data you are storing நீங்க ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணணும்.
So what type of data? String data. So அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? Use so அந்த நேம் வேரியபிள்ல நான் string ஸ்டோர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணணும். அடுத்ததுதான் நம்ம நேம் இஸ் ஈக்குவல் டு சாயி அப்படின்னு கொடுக்க போறீங்க. புரியுதமா? So first declaration is very very important. Later only definition. Okay va? This is what the declaration of a variable. Very important. இங்க வரைக்கும் புரிஞ்சுச்சா எல்லாருக்குமே? So now directly we are going to enter into the concept called Java introduction. Java introduction பத்தி இப்ப பேச போறோம். யாரா சொல்றீங்களா? Java அண்ணா என்னது? Yes. Anyone? Java அண்ணா என்னதுமா? ட்ரை பண்ணலாமே. Java அண்ணா என்னது? Java is a one type of a programming language da. Programming language is nothing but, I already said that. So there should be one language for communication between the user and the computer. Correct? That means you are providing some set of instruction to the machine to perform a task with some language. Language da inga Java language and சொல்லிட்டு இருக்கோம். Okay va? So enna programming language na? It is a object oriented programming language. That means everything it will divide the program into the sub parts, real entities. Okay va? So based on the objects you can going to communicate with the machines. Okay, so Java is an object oriented programming language. யார் இது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறது அண்ணா? James Gosling. So he is the person introduced this Java programming language. So actually இது கண்டுபிடிச்சது வந்துட்டு 1991ல தான் கண்டுபிடிச்சது. பட் பப்ளிக் ரிலீஸ் பண்ணிருக்கிறது வந்துட்டு 1995ல ரிலீஸ் பண்ணாங்கம்மா. ஓகேவா? So first this was okay, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் டெவலப் எங்க டெவலப் பண்ண? சன் மைக்ரோசாஃப்ட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இவங்க மைக்ரோ சிஸ்டம்ஸ் தான் டெவலப் பண்ணது. So later on in 2010ல வந்துட்டு so some other company like Oracle company தான் இப்போ இது டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்குதுமா. So Oracle Corporation is acquired this Sun Microsoft, this Java programming வந்துட்டு இந்த Oracle Corporation தான் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது from 2010 onwards. So எப்படி இந்த ஜாவா நேம் வந்திருக்கிறது? இனிஷியலா இதோட நேம் வந்துட்டு ஓ கண்டுட்டு தான் கொடுத்திருக்காங்க. So while he is developing some software, so from his office, okay va, அவங்களோட ஆபீஸ் முன்னாடி ஒரு ட்ரீ இருந்துச்சு, ஓக் ட்ரீ, which is a national tree. So அதை பார்த்துட்டு he has given அந்த ப்ரோக்ராமிங்க்கு வந்துட்டு ஓக் கண்டுட்டு கொடுத்துட்டாங்க. So later on இங்க என்ன பண்ணாங்கன்னா he just want to give one kind of ஒரு proper name, எல்லாருக்குமே ஈஸியா இருக்கணும், so அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும், ஓகேவா, பாப்புலர் மீன்ஸ் ரொம்ப கன்வீனியன்டா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜாவாவா மாத்திட்டாங்க. இந்த ஜாவா நேம் வந்திருக்கனா, so it is one of the coffee bean ஓட நேம், so which is present in Indonesia. இந்தோனேஷியால இது வந்துட்டு ஒரு காஃபி பீன் ஓட நேம், coffee bean oda name. So they are very much interested in having a coffees. Okay va? So when they are having a coffee which is from the Indonesia, so appo avanga enna pannirukanga, they just given his programming language as Java. So adukku dhaan நம்ம பாத்தீங்கன்னா Java logo வந்துட்டு coffee shape la irukum. Correct ah? So they just given the name with the help of this coffee bean. Okay va? One of the coffee from Indonesia, so which is very much a famous on those days. So அதுக்காக தான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு ஜாவான்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இங்க வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஜாவான்றது there are actually programming languages different types இருக்குமா, like imperative programming language, அடுத்தது வந்துட்டு டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் and two types இருக்கு actually. So நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்ப வந்துட்டு என்னதுன்னா இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஜாவான்றது வந்துட்டு இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங். ஸோ இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் என்னதுன்னா ஹவு டு டூ, டிக்ளரேட்டிவ் என்னதுன்னா வாட் டு டூ, என்ன பண்ணணும், இது வந்துட்டு எப்படி பண்ணணும். ஸோ ஜாவா ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம்ன்றது எல்லாமே பண்ணலாம். ஓகே,
டிக்ளரேட்டிவ்னா என்ன பண்ணணும்ன்றது. ஸோ இந்த ஆக்சுவலா ஜாவான்றது ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இட் வில் பி ஒர்க்கிங் ஆன் ஹவு டு டூ அப்படின்னுதான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் என்ன தெரிஞ்சுக்கணும். இது தெரியாம நம்ம கம்ப்ளீட் திங்ஸ் எல்லாமே போறதுக்கு ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் we need to introduce what by an object. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னா இட்ஸ் a real entity. மீன்ஸ் நம்ம பார்க்கறது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். லைக் லேப்டாப்ஸ், மொபைல்ஸ், கார், பைக், இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். So in the object there should be at least one property. That means like identity இருக்கணும், அடுத்தது ஸ்டேட் இருக்கணும், அடுத்தது பிஹேவியர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லேப்டாப் சொல்றோமா, ஸோ அந்த லேப்டாப் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி சொல்றோம், பேஸ்ட் ஆன் இட்ஸ் பிஹெச்எஸ். நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணணும்னா, ஸோ அதோட ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி எவ்வளோ, அதோட ப்ராசஸர் ஸ்பீட் எவ்வளோ, ரேம் கெப்பாசிட்டி எவ்வளோ, ஸோ அதில் கிராஃபிக் கார்டு இருக்கா, வாட் இஸ் த கலர் ஆஃப் த லேப்டாப், வாட் இஸ் த மாடல் ஆஃப் த லேப்டாப், அதோட ஸ்கிரீன் சைஸ் எவ்வளோ இருக்கு, அதோட பிரைஸ் எவ்வளோ, இது எல்லாமே நம்ம பார்க்குறோமா. ஸோ தட் இஸ் கால்ட் an ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் எடுத்துக்கோங்களேன், எதனா ஒரு கார் எடுத்துக்கோங்களேன், காரோட ஐடென்டிட்டி என்னது, இட்ஸ் அ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிளேட். கரெக்டா? ஸோ எவ்ரி காருக்கு வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். தட் இஸ் கால்ட் இட்ஸ் நம்பர் பிளேட், ரைட்? நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னது, இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். லைக் என்னது, அது என்ன மாடலு, அது என்ன கலரோட காரு, அதோட பிரைஸ் எவ்வளோ, ஓகே, அதோட கெப்பாசிட்டி என்ன, எவ்வளவு டீசல் எடுக்கும், மீன்ஸ் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகும், இவ்வளவு டீசலுக்கு, இவ்வளவு பெட்ரோலுக்கு, அதெல்லாம். பிஹேவியர் என்னது, ஆக்ஷன்ஸ். என்ன ஆக்ஷன்ஸ் பண்ண, டிரைவ் பண்ணலாமா, ஆக்ஷன்ஸ் இஸ் நதிங் பட் ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ். ஸோ அப்புறமா நம்ம ஸ்டாப் பண்ணலாமா காரு, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கியர் சேஞ்ச் பண்ணலாமா, we can change the gear also, right? We can apply the brake also, right, for stopping the car. So இதெல்லாமே என்னது, actions. So every object has at least one state. Okay, so when these things are there, we can call it like an object. புரிஞ்சிருக்கா everyone? So நம்ம இந்த ஸ்டேட்டே நம்ம என்னன்னு சொல்றோம் தெரியுமாமா, டிஃப்ரெண்ட் நேம். திஸ் அண்ட் ஆல் கால்ட் வாட், ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். நம்ம டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல கூப்பிடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லலாம், டேட்டா மெம்பர்ஸ் சொல்லலாம், வேரியபிள்ஸ் சொல்லலாம், அடுத்தது வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ் கூட சொல்லலாம், அடுத்தது ஃபீல்ட்ஸ் கூட சொல்லலாம். எல்லாமே ஒன்னே தான். பிஹேவியர் என்ன நேம்ஸ் இருக்கு, ஐ ஆல்ரெடி செட் தட். மெத்தட்ஸ் சொல்லலாம், ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம், ஓகேவா, ஆபரேஷன்ஸ் சொல்லலாம், அடுத்தது ஆக்ஷன்ஸ் சொல்லலாம். எல்லாமே ஒன்னே தான் பிஹேவியர். ஐடென்டிட்டி இஸ் நதிங் பட் யூனிக் நம்பர், யூனிக் ஐடென்டிட்டிஸ். இப்ப நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், என்ன அது, ஆதார் கார்டு யூனிக் ஐடி தானே. எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ. நம்மளோட என்னது, நம்மளோட நேம் என்னது, நம்மளோட கலர் என்ன, நம்மளோட ஹைட் எவ்வளவு, நம்மளோட வெயிட் எவ்வளவு, நம்மளோட ஏஜ் எவ்வளவு, அது எல்லாமே ஸ்டேட். பிஹேவியர்ஸ் என்ன, பர்சனுக்கு person, what and all he do actions, cooking, walking, dancing, singing, so many actions. எல்லாமே action, behavior. So I'm also one object, you also one object. Understood? அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னதுன்னா கிளாஸ். யூசுவலி நம்ம கிட்ட ஸ்டேட் இருக்கு, பிஹேவியர் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே டிஃபைன் பண்ணணும்னா we need a class. நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் மேலே இது எல்லாமே நீங்க அப்ளை பண்றீங்க, டைரக்டா இது லாஜிக் கொடுக்காது. சோ ஆப்ஜெக்ட் என்னதுன்னா, நம்ம ஆப்ஜெக்ட் எப்படி சொல்றோம்னா இட்ஸ் a physical சொல்லலாமா, பிசிக்கல் என்டிட்டி. நம்ம பார்த்த உடனே அது இது லேப்டாப், இது கார்னு சொல்றோம். பட் இதுதான் எப்படி கிரியேட் பண்றோம்னா கிளாஸ் மூலமாவே கிரியேட் பண்றோம். கிளாஸ்ன்றது வந்துட்டு லாஜிக்கல் என்டிட்டி, மீன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேணும்ன்ற லாஜிக் எல்லாமே இந்த கிளாஸ் தான் டிஃபைன் பண்ண போகுது. தட் மீன்ஸ் it is a blueprint of an object. Blueprint of an object. இப்போ வந்துட்டு ஒரு பில்டிங் நீங்க கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த பில்டிங் டைரக்டா போய் கட்டிடுறீங்களா, நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் பிளானிங் பண்றீங்க. என்னோட பில்டிங் இந்த மாதிரி, என்னோட ஹவுஸ் இந்த மாதிரி இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் நீங்க பிளானிங் பண்றீங்களா, எஸ் ஆர் நோ? ஃபர்ஸ்ட் யூ நீட் some planning to construct the building so that
ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூ ஷுட் கிவ் த ப்ளூ பிரிண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் எ கிளாஸ். ஸோ அதுக்காக நான் கிளாஸ் என்னன்னு சொல்றேன்னா ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இப்போ இதுல கொடுத்துருக்கிற லாஜிக் எல்லாமே இது மேல அப்ளை பண்ண போறீங்க. உங்களோட பிளான் எல்லாமே நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பார்க்க போறீங்க. தட் இஸ் கால்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். அந்த லாஜிக் எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட் மேல அப்ளை பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் சொல்றோம். ஸோ இந்த கிளாஸ் என்னதுன்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ல என்ன இருந்துச்சு பார்த்திருக்கோம், ஸ்டேட் பார்த்திருக்கிறோம், பிஹேவியர் பார்த்திருக்கோம். மீன்ஸ் இந்த ஸ்டேட் என்னன்னு சொல்றோம், டேட்டா மெம்பர்ஸ். பிஹேவியர் என்னன்னு சொல்றோம், மெத்தட்ஸ் சொல்றோம். ஓகேவா? சோ இப்போ நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்றேன்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணணும்னா we should make use of a keyword called class என்ற keyword யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்க போறேன் பாருங்களேன். இப்போ என்னோட ஆப்ஜெக்ட் வந்துட்டு காரனை எடுத்துக்கோங்களேன். என்னோட ஆப்ஜெக்ட் நான் டெவலப் பண்ணணும். சோ அப்போ இந்த கார்ல நீங்க என்ன பண்ணும்போது வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே இந்த கிளாஸ் தான் டிஃபைன் பண்ண போகுது. சோ கிளாஸ் என்னோட ஆப்ஜெக்ட் நேம் வந்துட்டு கார். மேக் ஷூர் த ஸ்டார்டிங் லெட்டர் ஆஃப் த கிளாஸ் நேம் ஷுட் பி a capital letter. ஓகேவா? சோ இதுல உள்ள நாம என்ன பண்ண போறோம், இது எல்லாமே ஒரு கண்டெய்னர் மாதிரி தான். சோ இந்த காரோட சம்பந்தப்பட்டிருக்கிறது எல்லாமே இதுல உள்ளதான் நீங்க எழுதிக்கணும். ஓகேவா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஐ அம் கோயிங் டு ரைட் த ஸ்டேட்ஸ். மீன்ஸ் காரோட கலர் என்னது, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், கலர்ன்றது என்னது, ஸ்ட்ரிங் தானே. சோ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணணும் ஸ்ட்ரிங் கலர். அடுத்தது அப்புறமா காரோட நேம் என்னது, அது கூட ஸ்ட்ரிங் தானே, காரோட நேம் என்னது. அடுத்தது காரோட பிரைஸ் எவ்வளா, பிரைஸ்ன்றது ஃப்ளோட்ல இருக்குமா, சோ பிரைஸ் எவ்வளா. சோ இது எல்லாமே என்னது, ஸ்டேட்ஸ். சோ டிஃபைன்ட் பை யூசிங் வாட், வேரியபிள்ஸ். அதான் இங்க சொல்லிருக்கிறது வேரியபிள்ஸ். சோ இது வந்துட்டு ஸ்டேட்ஸ். இப்ப பிஹேவியர்ஸ் கொடுக்கணும். பிஹேவியர்ஸ் என்னது, கார் என்ன பண்ணுது, டிரைவ் பண்ணும். So what you can do, methods, void methods, return type void. So drive function, drive method இதுல உள்ள கோடிங். அதே மாதிரி எத்தனை என்ன எழுதிக்கலாமா, இயர்விஷ் எத்தனை என்ன எழுதிக்கலாம் மெத்தட்ஸ்ன்றது. நான் ஜஸ்ட் ஒரு few things மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகேவா? திரும்பி void நீங்க என்ன பண்ணலாம், பிரேக் அப்ளை பண்ணலாம். கோடிங் இதெல்லாம் உள்ள இருக்கும். திரும்பி நீங்க என்ன பண்ணலாம், what you can do, you can stop the car also. So you can make use of this. Means இது எல்லாமே இது ஒரே கிளாஸ் உள்ள தான் வருது. So this and all called what, methods. இப்போ உங்களுக்கு கார் டெவலப் பண்ணணும்னா நீங்க லாஜிக் டெவலப் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும், நீங்க இந்த லாஜிக் இந்த ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணணும். டைரக்டா நீங்க வந்துட்டு கலர் இஸ் ஈக்குவல் டு ரெட் கலர்னு கொடுத்துட்டா ஒர்க் ஆகுமா? இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஸ்டேட் நீங்க அப்படியே டைரக்டா வேல்யூ கொடுத்துட்டா ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. பிகாஸ் நீங்க இந்த கலர் எதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு ஆப்ஜெக்ட்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. யூ கேன் நாட் ஆக்சஸ் இஸ் டைரக்ட்லி. டைரக்டா ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகாது. யூ நீட் டு கிரியேட் an ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா the syntax will be like this. What is the syntax? Class name followed by object name is equal to instance of a class name. This is the syntax. So இப்ப class name என்ன இருக்கு நம்மளுக்கு, car. Object name உங்களோட இஷ்டம். C1 is equal to, you have to use a keyword called new. ஓகேவா? new. Class name என்னது, car. Like this you have to define. By using this object only, you can access all these states and functions. எப்படி access பண்றீங்க, how to access now? இப்ப எப்படி access பண்றீங்க பாருங்க, எப்படி access பண்ணுங்க. see என்ன எப்படி access பண்ணலாம் பாருங்க. c1 dot color is equal to red color. இப்படி access பண்ண எல்லாத்துக்குமே semicolon compulsory. With the help of an object only you can able to access the states, nothing but variables and these methods like this. c1 dot name is equal to Baleno. c1 dot price is equal to something like என்ன கொடுக்கணும், உங்களோட ஸ்டெத் என்ன கொடுத்துக்கோங்க, something like ஒரு 20 lakhs something like this ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க, எவ்வளோ ஒன்று.
ஓகேவா? இப்போ இந்த மெத்தட்ஸ் கால் பண்ண கூட you have to use this object only. C1 dot drive function, C1 dot break function, method ன்னு சொல்லலாம். எல்லாமே with the help of this object only you can access it. Every logic அந்த object மேல apply பண்ணாதான் it will work. It will able to access it. Okay, otherwise it will not able to access. Direct access பண்றதுக்கு ஆகாது. You have to make use of an object only. So make use of the syntax. So every programming language, you have to use the syntax only. Syntax is nothing but rules provided by that program. Okay va? So by this class என்ன புரிஞ்சிருக்கு. So நாளைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா advantages of, which is nothing but features of Java பார்க்க போறோம் நாளைக்கு கிளாஸ்ல. Hope you thoroughly understood these concepts. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, kindly subscribe to my channel and hit the bell icon for more notifications. Like and share. Thank you for watching. Have a nice day. Bye-bye.